பேப்பர் பிரசன்டேஷன் பண்ண போறோம். நாசரேத் போறோம். ஹலோ, இன்னைக்கு நான் என்னோட செகண்ட் பேப்பர் பிரசன்டேஷன் பண்ண நாசரேத் போறேன். அது எங்க இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. என் கூட படிக்கிற அக்கா சொன்னாங்க, நீ வந்து சாத்தான்குளம் வந்துரு, நான் அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் பைக்ல அப்படின்னாங்க. ஸோ பஸ்ல சாத்தான்குளம் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் அக்கா கூட போயாச்சு. அடிக்கிற வெயில்ல கரிஞ்சு பொறிஞ்சு போய் தான் அங்க போய் சேர்ந்தோம். அவ்வளோ வெயில் தாங்க முடியாம சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தா எல்லா இடமும் பாலம் வேலை நடந்துட்டு இருந்து ஒரு வழியா சுத்தி காலேஜுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த காலேஜ். ஃபர்ஸ்ட் மார்னிங் செஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் டீ பிரேக்கு, டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக காலேஜை சுற்றிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ எனக்கு வந்து 26 நம்பர், அக்காவுக்கு 27. பசி ஒரு பக்கம், 26வது ஆள். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு வழியாக ப்ரெசன்டேஷன் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு முன்னாடி 25 பேர் முடிச்சாங்க. ஆனால் அவங்ககிட்டலாம் எந்த மேமுமே கொஸ்டின் கேட்கல. நான் எனக்கு மோஸ்ட்லி என்கிட்ட மட்டும் ஒரு மேம் கொஸ்டின் கேட்டாங்க, 2 கொஸ்டின். அப்புறம் ஆன்சர் பண்ணிட்டு சாப்பிட போயாச்சு. சாப்பிட போனால் ஒரு தம்பி வந்து, அக்கா நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் சுத்த அசைவன் தம்பி அப்படின்னு. அப்புறம் பிரியாணி, எக்கு, வெங்காய கூட்டு 3 சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே சேப்பல் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறம் அகைன் டீயும் பிஸ்கட்டும் தந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் கப்பில் தர கடைக்கு போயிருப்பீங்க. ஜாரோடி தர கடைக்கு போயிருக்கீங்களா? அவ்வளோ பெரிய கப்பு. ஓகே, பாய்.